ஸோ என் கரியரில் 11 இயர்ஸ் நான் இந்த ஸ்டேஜில் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என் கூட யார் நின்று இருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு செல்லா ஒரு டைரக்டராக. இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் வந்து ஐ ரியலி வாண்ட் டு கிவ் ஹிம் சம்திங் ஃப்ரம் மை சைடு. செல்லாவுக்கு அது தெரியுமா தெரியாதுன்னு தெரில. அவரோட ஃபஸ்ட்டு கார் நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது வந்து விஷ்ணு விஷால் ஹீரோ பர்சனலாக அவர் லைஃப்பில் தேங்க்ஸ் சொல்கிற ஒரு டைரக்டர். அவர்கிட்ட ஒரு நாள் ஜென்ரலாக பேசும்போது கேட்டேன் எந்த மாதிரி கார் வாங்கணும்னு. அவர் வந்து ஃபேமிலி கார் தான் சொன்னார். நம்ம ஊரில் ஃபேமிலி கார்னால இனோவா தான். இனோவா ஹை கிராஸ். Grand Royal Tours Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. VQRA Wellness presents Gatta Gusti 2 audio launch. Powered by DAC Developers, digital partner behind it. அதாவது எல்லாமே ஃபர்ஸ்ட் உங்களோட தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ரைடு ஒய்ஃபோடவா இல்லை விஷ்ணு அவர்களை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் ரைடு எடுக்க போறீங்களா காரில்? அது நடந்ததுன்னா அவ்வளோதான். நிறைய பேர் தான் ஏறலாமே, பிரச்சனை ஆகிடும். அது நானே சொல்லிவிடுவேன், நீங்கள் அவங்களே கூப்பிட்டு போயிடுங்க, நான் வரலைங்க. அந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப நல்லா புரியும் என்னங்கிறது. அதுக்குள்ளே நான் வரமாட்டேன். பார்ட் 1 பண்ணும்போது நாங்கள் வந்து எல்லா கேரக்டருக்குமே ஆர்டிஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கடைசி வரைக்கும் தலைவலியாக இருந்தது வந்து ஹீரோயின் யார், கடைசியாக தான் ஐஸ்வர்யா உள்ளே வந்தாங்க. சரி, பார்ட் 2ல் அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினச்சா ஐஸ்வர்யாவே தலைவலியாக தான் இருந்தாங்க. ஏன்னா எடுத்த உடனே பார்ட் 2 வேணவே வேணாம், என்னால் வெயிட்லாம் போட முடியாது, நீங்கள் தான் ஹீரோயின், ஒய்ஃபெல்லாம் மாற்ற முடியாது, அப்போ ஹஸ்பண்டை மாற்றிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. ஹஸ்பண்டை மாற்ற முடியாது, ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசரு, அவர் நம்ம 2 பேரையும் மாற்றிடுவார் அப்படின்னு. விஷ்ணு சார் எவ்வளோ கேள்வி கேட்பார் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களுக்கு யூனிட்டில் எல்லாருக்கும் தெரியும். அதுவே பயங்கர டயர்டில் இருப்பேன். அப்போ இவங்களும் வந்து கேள்வி கேட்பாங்க. என்ன ஆச்சரியமாக இருக்கும்னா, ஏன் 2 பேருக்கு இவ்வளோ டவுட் வருது, நம்ம என்ன டைட்டானிக்காக எடுக்கிறோம், இல்லை கட்டா குஸ்தி தானே எடுக்கிறோம், இதுக்கு ஏன் 2 பேரும் போட்டு மாறி இவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு இருக்கும். லாஸ்ட் டே ஷூட்டிங் 50வது நாள் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இப்போ தான் எனக்கு இந்த படத்தோட கேரக்டரே புரியுது அப்படின்னாங்க. அப்போது இவ்வளோ நாள் வந்து கேரக்டர் புரியாமல் குத்துமதிப்பாக தான் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு. 2 நாள் கழித்து பாக்யராஜ் சார் கூப்பிட்டாங்க. நான் லேப்டாப்பில் கொண்டு போயிருந்த படத்தை அவருக்கு போட்டு காமிச்சேன். சார், இந்த படம் வந்து என்ன என் படம் மாதிரி இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அது நீங்கள் மட்டும்தான் சார் பண்ண முடியும், ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் அதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் நிமிர்ந்து பார்த்தாரு, லைட்டாக ஸ்மைல் பண்ணார். பார்ட் 1 மட்டும் இல்லை, இந்த பார்ட் 2லையும் அவர் படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ புருஷன் பொண்டாட்டி கதையை அவர் ரெஃபரன்ஸ் இல்லாமலாம் பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ அழகாக இருந்திருக்குன்னா, இத்தனை கேரக்டர்ஸை தனித்தனியாக காட்டியிருக்காருன்னா, ஒரு கைத்தட்டலோட டைரக்டர் செல்லா ஐயாவு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ராமா ராமா அடிய பாமா நமக்கு ராவண இவந்தாமா, ராமா ராமா வேணாமா இன டிராமா ஆடுற கள்ளந்தாமா. ஸோ ஒரு சில வார்த்தைகள் படத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு. பார்ட் 1 ரிலீஸுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ரைட்டர் யூனியன்லேருந்து பேசுகிறோம், இது மாதிரி ஒரு உறுப்பினர் ஒருத்தர் படத்தை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவரும் ஒரு ரெஸ்லிங் கதை ஒன்று வச்சுருக்காராம், ஒருவேளை இந்த படமும் அவர் கதை மாதிரி இருக்குமோ அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் இருக்குது, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் உங்கள் படத்தோட கதை சுருக்கத்தை அந்த சினாப்சிஸ் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அனுப்பி வச்சேன். அப்புறம் 2 நாள் கழித்து பாக்யராஜ் சார் கூப்பிட்டாங்க. அந்த கதையும் இந்த கதையும் வேறு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் படத்தை பார்த்துருவோம், ஏன்னா பின்னாடி எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். நான் லேப்டாப்பில் கொண்டு போயிருந்த படத்தை அவருக்கு போட்டு காமிச்சேன். அப்போ சொன்னேன் அவர்கிட்ட, சார் இந்த படம் வந்து என்ன என் படம் மாதிரி இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அது நீங்கள் மட்டும்தான் சார் பண்ண முடியும், ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் அதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் நிமிர்ந்து பார்த்தாரு. இல்லை படம் பாருங்கள் சார், உங்களுக்கே தெரியும் அப்படின்னேன். அப்புறம் படத்தை ஒரு 1 ஹவர் அப்படியே கதை ஃப்ளோ என்ன அப்படின்றது ஓட்டி பார்த்தாரு. சில சீன்ஸ் அப்படியே நிறுத்தி பார்த்தாரு. லைட்டாக ஸ்மைல் பண்ணார். அப்புறம் படம் பார்த்து முடிச்சுட்டு சொன்னார், இல்லை அது வேறு இது வேறு, இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் கிளம்பலாம், நல்லா படம் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள், சீக்கிரம் ரைட்டர் யூனியனில் மெம்பர் ஆகிடுங்க அப்படின்னு சொன்னார். பார்ட் 1 மட்டும் இல்லை, இந்த பார்ட் 2லையும் அவர் படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ புருஷன் பொண்டாட்டி கதையை அவர் ரெஃபரன்ஸ் இல்லாமலாம் பண்ண முடியாது. என் படம் மட்டும் இல்லை, இனிமேல் வர்ற எல்லா படங்கள்லையுமே, தமிழ் சினிமாவில் வர்ற எல்லா படங்கள்லையுமே பாக்யராஜ் சாரோட கதை, கேரக்டர், சீன்ஸ், டயலாக் எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு விஷயம் அவர் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்படி ஒரு மகா கலைஞன் அவர் ஆத்மா சாந்தி அடைய கட்டா குஸ்தி டீம் சார்பாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கட்டா குஸ்தி 2க்காக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட
அன்பு வணக்கங்கள். விஷ்ணு சாரை பற்றி சொல்லணும். விஷ்ணு சார் இல்லைன்னா கட்டா குஸ்தியே கிடையாது. ஏன்னா நான் கட்டா குஸ்தி கதையை ஸ்கிரிப்ட் பண்ணி விஷ்ணு சார்கிட்ட போகவே இல்லை. ஆக்சுவலாக சிலுக்குவார்பட்டி சிங்கம் கமிட் ஆனப்போ ஒரு நாள் அவர்கிட்ட ஷூட்டிங் கூட போகல, ஒரு நாள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட அவர் சொன்னார், டங்கல் படம் ட்ரெய்லர் வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஃபோனில் காமிச்சார். பார்த்துட்டு நான் சொன்னேன், இது மாதிரி நானும் ஒரு கதை வச்சுருக்கேன் சார் அப்படின்னு. எது நீங்களா? இது மாதிரியா? குஸ்தியா அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னாரு. நான் ஒரு 5 நிமிஷம் அவர்கிட்ட கதையை சொன்னோன்னே சிரித்தார். சிரிச்சிட்டு உடனே சொன்னார், இதை நம்ம 2வது படமாக பண்ணிடலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த படத்தோட கதையை நான் எழுத ஆரம்பித்தேன். ஆக கட்டா குஸ்தி உருவாகிறதுக்கான காரணமே அவர் தான். அதே மாதிரி தான் கட்டா குஸ்தி 2வும். கட்டா குஸ்தி 2 வந்து இனிஷியேட் பண்ணது அவர் தான். கட்டா குஸ்தி படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நாள் கழித்து ஒரு நாள் ஃபோன் பண்ணார் சார், சில கட்டா குஸ்தி 2 பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பார்ட் 1லேயே தான் கதை முடிஞ்சிடுச்சே, பார்ட் 2 எப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கும் தெரில, யோசிச்சு பாருங்கள் அப்படின்னாரு. எப்போவுமே சார் இப்படி தான் என் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட் வச்சு என்னை புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏதாவது ஒன்று இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள். நேற்று நைட்டு கூட ஒரு 1:30 மணி இருக்கும். ஆக்சுவலாக ரீல்ஸு ஆர்ஆர் செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ சொன்னார், ஹாரர் உங்களுக்கு நல்லா வரும், ஹாரர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார் சார். அப்படி தான் வந்து இந்த பார்ட் 2 அப்புறம் சார் சொல்கிறாரே அப்படின்னு எனக்கு என்னென்னா, இன்னும் திடீர்னு பார்ட் 2ன்னு சொல்கிறாரே, பார்ட் 2னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஐடியா கிடச்சிது, ஒரு கேரக்டர் கிடச்சிது. ஆனால் நான் வந்து வேற ஒரு கதை பண்ணிகிட்டு இருந்ததுனால அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் அவர் மீட் பண்ணும்போது அந்த வேற ஒரு கதையை தான் அவர்கிட்ட நெரேட் பண்ணேன். ஆனால் அவர் அப்போவும் வந்து, இல்லை நீங்கள் அதை ஓரமாக வைங்க, நம்ம பார்ட் 2 பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், பார்ட் 2னா இதான் சார், இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னேன். அது ஆனால் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்கே பண்ணிடலாமே அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார், பார்ட் 2 வந்து பேருக்காக பண்ணக்கூடாது, அப்புறம் பார்ட் 2 பிடிச்சி தேட்டருக்கு வர ஆடியன்ஸை ஒரு டிஸப்பாயின்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும், பார்ட் 1 கூட பிடிக்காமல் போயிடும் அப்படின்னா. இல்லை நீங்கள் இதை பண்ணுங்கள், கதை நல்லா வந்துச்சு அப்படின்னா, ஸ்கிரிப்ட் திருப்தியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஷூட்டிங் போவோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் கொடுத்த கான்ஃபிடென்ட்டில் தான் வந்து ஒரு 6 மாதம் உட்காந்து கதை பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் அவருக்கு சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணி ஷூட்டிங்கே போனோம். அப்படி தான் இந்த பார்ட் 2 உருவாகிறதுக்கு விஷ்ணு சார் எடுத்த அந்த இனிஷியேட், அந்த கொடுத்த கான்ஃபிடென்ட், இதெல்லாம் தான் காரணம். அவருக்கு என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்த படத்தோட கேஸ்டிங்கில் வந்து என்னென்னா, பார்ட் 1லேயே வந்து பார்ட் 1 பண்ணும்போது நாங்கள் வந்து எல்லா கேரக்டருக்குமே ஆர்டிஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கடைசி வரைக்கும் தலைவலியாக இருந்தது வந்து ஹீரோயின் யார் அப்படின்னு தான். ஹீரோயின் கேரக்டர் மட்டும் ஃபிக்ஸ் ஆகவே இல்லை. ஏன்னா கதையில் வந்து ஹீரோயின் தான் எல்லாமே, ஆனால் ஹீரோயின் கேரக்டர் யாருன்னு ஃபிக்ஸ் ஆகலை. நாங்கள் சின்ன ஹீரோயின்லேருந்து பெரிய ஹீரோயின் வரைக்கும் எல்லாம் பார்த்தோம். நியூ ஃபேஸ்லாம் கூப்பிட்டு லுக் டெஸ்ட் பண்ணோம், எதுவுமே செட் ஆகலை. கடைசியாக தான் ஐஸ்வர்யா உள்ளே வந்தாங்க. சரி, பார்ட் 2ல் அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினச்சா ஐஸ்வர்யாவே தலைவலியாக தான் இருந்தாங்க. ஏன்னா எடுத்த உடனே பார்ட் 2வா, வேணவே வேணாம், என்னால் வெயிட்லாம் போட முடியாது, பார்ட் 1க்கு நான் போட்ட வெயிட்டே இப்போ தான் குறைச்சி கஷ்டப்பட்டு இப்படி வந்திருக்கேன், மறுபடியும் என்னால் வெயிட்லாம் போட முடியாது அப்படின்னாங்க. நான் சரி நீங்கள் வெயிட்லாம் போட வேணாம் மேம், இப்படியே வாங்க அப்படின்னேன். இல்லை என்னால் குஸ்தியெல்லாம் மறுபடியும் கற்றுக்க முடியாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், நீங்கள் தான் ஹீரோயின், ஒய்ஃபெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு. அப்போ ஹஸ்பண்டை மாற்றிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேரையும் வச்சு 2 பார்ட்டு நான் எடுத்ததுக்கே நீ 2 நேஷ்னல் அவார்டு தரலாம். ஆமாம், என்ன அது ஸ்ரவந்திக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி. ஆமாம், ஐஸ்வர்யா பயங்கர நாலேஜ். ஆக்சுவலாக வந்து அதுக்கப்புறம் வேறு நான் சொன்னேன் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா, ஹஸ்பண்டை மாற்ற முடியாது, ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசரு, அவர் நம்ம 2 பேரையும் மாற்றிடுவார் அப்படின்னு. அப்போது அவங்க அப்படியா, சரி இருந்துட்டு போகட்டும், வேறு ஓகே அவர் இருந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் தான் வந்து உள்ளே வந்தாங்க. அப்படி தான் வந்தாங்க. ஐஸ்வர்யா வந்து எப்போவுமே வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க டைரக்ஷன் மட்டும் இல்லை, கேமரா, ஸ்டேஜிங், டயலாகு, காஸ்டியூம் எல்லாத்துலேயுமே வந்து இன்வால்வ் ஆவாங்க. பயங்கர நாலேஜ் அவங்க. கூடிய சீக்கிரம் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு தமிழ்லையோ மலையாளத்துலேயோ கண்டிப்பாக ஒரு படம் டைரக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக மேம், நீங்கள் உங்களுக்கு இங்கேயும் சரி அங்கேயும் சரி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க ஓட வச்சுருவாங்க படத்தை, நீங்கள் பண்ணலாம். ஆமாம், ஆக்சுவலாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஆல்ரெடி விஷ்ணு சாருக்கு பதில் சொல்லியே டயர்டில் இருப்பேன். ஏன்னா விஷ்ணு சார் எவ்வளோ கேள்வி கேட்பார் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களுக்கு யூனிட்டில் எல்லாருக்கும் தெரியும். அதுவே பயங்கர டயர்டில் இருப்பேன். அப்போ இவங்களும் வந்து கேள்வி கேட்பாங்க. அதை நான் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்கும்னா, ஏன் 2 பேருக்கும் இவ்வளோ டவுட் வருது, நம்ம என்ன டைட்டானிக்காக எடுக்கிறோம்
இல்லை கட்டா குஸ்தி தானே எடுக்கிறோம், இதுக்கு ஏன் 2 பேரும் போட்டு மாறி 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 இவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ ஐஸ்வர்யா அந்த படத்தில் ஒரு 50 டேஸ் நடிச்சிருப்பாங்க, 50 நாள் நடிச்சிருப்பாங்க. லாஸ்ட் டே ஷூட்டிங் 50வது நாள் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இப்போ தான் எனக்கு இந்த படத்தோட கேரக்டரே புரியுது அப்படின்னாங்க. அப்போது இவ்வளோ நாள் வந்து கேரக்டர் புரியாமல் குத்துமதிப்பாக தான் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு அதுக்கு சிரிக்கிறாங்க. சரி, படமாக பார்த்து சார் நீங்கள் பாராட்டுறீங்களா இல்லை? சரி சார், இல்லை பாராட்டி ஆமாம் சார், கரெக்டாக இருக்குது. இல்லை கேரக்டர் புரியலைன்னா கூட நடித்து இன்றைக்கி ஆக்சுவலாக கருணாகரன் சார் வந்து வந்தோடனே சொன்னாங்க சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு பாராட்டினார். ஏன்னா புரியாமலே இப்படி நடிக்கிறாங்கன்னா புரிஞ்சுதுன்னா இன்னும் பெட்டராக வரும் அப்படின்னு. இல்லை அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஆமாம், நீங்கள் வேணால் பாருங்கள். பயங்கர ஒரு சின்சியரான ஆர்டிஸ்ட்டு. நைட்டு 2 மணிக்கு ஷூட் முடிஞ்சாலும் காலையில் 7 மணிக்கு உங்களுக்கு தான் ஃபஸ்ட் ஷாட்னு சொல்லுவேன். காலைல 6 மணிக்கே வந்து நிற்பாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாள் அப்படி தான். ஒரு நாள் கூட முகம் காமிக்க மாட்டாங்க. கட்டா குஸ்தி, ஏன்னா கட்டா குஸ்தியில் அவங்க வந்து ஆர்டிஸ்ட் கிடையாது, அவங்க தான் கட்டா குஸ்தியே. அதனால் வந்து தேங்க்ஸ் ஐஸ்வர்யா. ஆக்சுவலாக படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. டைம் ஆகிடுச்சு, ஆல்ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை பற்றி நான் பேசிக்கிட்டே போகலாம், அதுக்கு டைம் இல்லை. இதில் வந்து பார்ட் 1ல் இருந்த கருணா சார், காளி வெங்கட் சார், முனிஷ்காந்த் சார், கஜராஜ் சார், ஸ்ரீஜா மேடம், லிசி மேடம், நிகிலா, மல்லிகாம்மா எல்லாரும் வந்து ஆக்சுவலாக இப்போ சொந்தக்காரங்களெல்லாம் 2-3 வருஷம் கழித்து ஊருக்கு போகும்போது ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தில் எனக்கு இருந்துச்சு. எல்லாருமே என்னோடய ஃபேமிலி மாதிரி தான். எல்லாருமே வந்து இதில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து கருணாகரன் சாரும் யோகி பாபு சாரும் எனக்கு சிலுக்குவார்பட்டி சிங்கத்துக்கப்புறம் மறுபடியும் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்குமே அதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு, கேரக்டர் இருந்துச்சு. 2 பேரும் வந்து பண்ணி கொடுத்தாங்க. 2 பேரோட காமெடி டைமிங் சென்ஸு, அந்த ரியாக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த படத்தில் பார்ட் 2ல் வந்து யூஸ் பண்ண முடிஞ்சது எனக்கு பயங்கர ஹாப்பி. அது மட்டும் இல்லை, ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு சின்ன கேரக்டர் தானே அப்படின்னு பார்க்காம ரொம்ப அழகாக அதுக்கு ரெடியாகி வந்து, நான் பரவாயில்ல மேம், போதும், இது போதும், அது போதுமே, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு எடிட்டிங்லலாம் பார்க்கும்போது தான் தெரியுது ஏன் அவங்க அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு. சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸு, அது பண்ணுற விதம், அது எல்லாமே அவங்க இந்த படம் ஒத்துக்கிட்டு வந்து பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேடத்துக்கு. சார், நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கீங்க, பட் ரொம்ப நேரமாக விஷ்ணு அவர்கள் ஏதோ சொல்ல வராரு, அப்புறம் அப்படியே சாஞ்சிடுறேன். ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. நான் ரொம்ப நேரமாக உங்களை, அதாவது நாங்கள் ஆங்கர்ஸ் யூஸ்வலாக இங்கேயும் பார்ப்போம் அங்கேயும் பார்ப்போம். இல்லை டைம் ஆகிடுச்சின்னு சொல்ல வந்திருப்பாரு சார். ஏன்னா கூப்பிட்டாது அப்படி இருக்கும்னு எனக்கு தோணல சார். நீங்கள் தான் சார் எல்லாரையும் இங்கே கோத்து விட்டுட்டு இருக்கீங்க. என்னன்னு பார்த்துடலாம். டைம் ஆச்சு, அதனால தான் எல்லாருமே டைம் ஆச்சு. விஷ்ணு அவர்கிட்ட கேட்டல, என்ன விஷ்ணு டைம் ஆயிடுச்சு, நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க, திருப்பியும் யூ ஆர் ஜஸ்ட் லீனிங் பேக். செல்லை பற்றி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து அவர் யாருங்கிறது இந்த ஸ்பீச்லேயே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி தான் வெளிப்படையாக பேசுகிறாரு. இவ்வளோ நாளாக மனசுக்குள்ளேயே வச்சுருந்துருக்காரு சொல்லாமல். பட் என்னை பயங்கரமாக ஓட்டுருவார். ஆக்சுவலாக ஒரே டைரக்டர் எனக்கு தெரிஞ்சு நான் பழகினதுலேயே சொல்லும்போது ஓட்டுற மாதிரி தெரியும் அது. ஸோ என் கரியரில் 11 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 2015 மீட் பண்ணுமா செல்ல? ஆமாம் சார். 2015 வேலன் வந்த வெள்ளக்காரன் படத்தோட ரைட்டர், கோ டைரக்டர், அதுக்கப்புறம் சில்குவார்பட்டி சிங்கம், அப்புறம் கட்டா குஸ்தி 1, இப்போ கட்டா குஸ்தி 2. ஸோ நான் வந்து சமீபத்தில் நிறைய இடங்களில் பேசியிருக்கிறேன். எப்படி சினிமாவில் என்னை வந்து நிறைய பேர் என் கூட நிற்கலைங்கிறது. அது சில பேர் புலம்பல்ன்றாங்க, அதெல்லாம் விட்டுருவோம் ஓரமாக. அது என் வலிகள் புலம்பலாக தான் தெரியும் சில பேருக்கு, அதை நான் மாற்ற முடியாது. பட் நான் இந்த ஸ்டேஜில் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என் கூட யார் நின்று இருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு செல்லா. ஒரு டைரக்டர் என் கரியரில் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து என்னை நம்பி இன்னைக்கு வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. கட்டா குஸ்தி 1 என் கரியரில் இருக்கிறதுலே பெரிய பிஸ்னஸ் ஆன படம். இப்போது கட்டா குஸ்தி 2 என் கரியரில் மறுபடியும் இருக்கிறதுல பெரிய பிஸ்னஸ் ஆன படம். அதுதான் செல்லா எனக்காக பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் தொடர்ந்து நல்ல கதாபாத்திரங்கள், காமெடியாக இருக்கட்டும். என்னோடய காமெடி வந்து இந்த படத்தில் ரொம்ப ஒரு மாதிரி ஈஸியாக இருந்தது எனக்கு நடிக்கும்போது. நிறைய பேர் அதை பார்த்தோன்னு சொன்னாங்க. நான் வந்து காமெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவேன். பட் இந்த படத்தில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கேன். ஸோ என்னோடய ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சீரியஸான படங்கள், சீரியஸான விஷயங்கள் இருக்கும். செல்லாவோட ஃபில்மோகிராஃபி என் ஃபில்மோகிராஃபியில் வெளியே எடுத்துட்டிங்கன்னா காமெடியே இருக்காது, ஏதாவது 1-2 தான் இருக்கும். பட் செல்லா வந்து என்னோடய ஃபில்மோகிராஃபி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாருன்னு நான் வந்து ரொம்ப நம்புகிறேன் அதை. ஸோ தேங்க்யூ செல்லா, எனக்கு இவ்வளோ நல்ல ஜாலியான ஃபில்ம்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் இவ்வளோ லாங் ரிலேஷன்ஷிப்,
ஐ எம் வெரி வெரி இமோஷ்னல் வித் மை டைரக்டர்ஸ். அந்த இமோஷனை வந்து முழுசாக காப்பாற்றினது செல்லா தான் நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் வந்து ஐ ரியலி வாண்ட் டு கிவ் ஹிம் சம்திங் ஃப்ரம் மை சைடு. செல்லாவுக்கு அது தெரியுமா தெரியாதுன்னு தெரில. பட் அந்த டைமில் அவங்க ஒய்ஃப் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஆசை. வாங்க. ஓ சூப்பர். மிஸ்ஸஸ் செல்லா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நீங்கள் கட்டா குஸ்தியில் பார்க்குற வீரா வந்து எந்த வீரா செல்லான்னு புரியல எனக்கு. பார்ட் 1ல் அந்த ஈகோஸ்டிக் வீராவா இல்லை உண்மையாகவே பெண்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற வீராவான்னு எனக்கு இன்னும் புரியல செல்லா பற்றி. ஏன்னா இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா சீன்ஸ் திடீர்னு ஒன்று வந்து பெண்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுருப்பாரு. திடீர்னு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பயங்கர சாதகமாக வச்சுருப்பாரு. அப்போ எந்த செல்லா தான் இவருன்னு நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் எங்களுக்கு. பட் இந்த ஸ்டேஜில் ஒன்று சொல்லிக்கிறேன். செல்லாவுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் பெரிய சப்போர்ட். எப்படி என் லைஃப்பில், எங்கள் அப்பா லைஃப்பில், எல்லாரோட லைஃப்பில் பெண்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். செல்லாவுக்கும் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து மிகப்பெரிய சப்போர்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து எப்போவுமே செல்லாவோட இருப்பாங்க, பேசுவாங்க. அவருக்கு பயங்கரமாக விமர்சனம் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, என்ன கதை எழுதுறீங்கன்னு. இந்த மாதிரி ஒரு குடும்பமாகவே வந்து எனக்கு ஒரு 11 வருஷமாக தெரியும். அவங்க சின்ன இப்போது இந்த காலேஜ் எங்கே இருக்கான் சச்சின். ஸோ இப்போ காலேஜ் படிக்கிறான். அப்போது வந்து சின்ன வயசில் இத்தனோண்டு பார்த்தேன். இப்போ 2வது பையன் இப்போது. ஸோ ஐ நோ த என்டையர் ஃபேமிலி. ஸோ ஐ எம் வெரி வெரி மூவ்ட் அண்ட் டச் பை த லவ் தட் தேவ் கிவன் மீ. ஸோ டுடே ஐ வாண்ட் டு டெல் செல்லா தட் அவரோட ஃபஸ்ட் கார் நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அவருக்கு வந்து நான் கார் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து விஷ்ணு விஷால் ஹீரோ பர்சனலாக அவர் லைஃப்பில் தேங்க்ஸ் சொல்கிற ஒரு டைரக்டர். தேங்க்யூ செல்லா. அதாவது விஷ்ணு அவர்களே, இது செல்லா அவர்களுக்கு மட்டும் சர்ப்ரைஸ் இல்லை, எனக்கே ஆங்கருக்கே சர்ப்ரைஸ். இல்லை செல்லாவுக்கு நிறைய ஃபஸ்ட்டு நான் தான் நினைக்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு படம் வாய்ப்பு என் கூட நடந்தது. பெரிய பிளாக் பஸ்டர். அவரோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் என் கூட நடந்தது. எனக்கு நிறைய அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் அவரோட ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், ஒரு 1 crore சம்பளம் கூட என் கூட தான் நடந்தது. அண்ட் இப்போது ஃபஸ்ட்டு காரும் என் கூட தான் நடக்குது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அந்த நிறைய ஃபஸ்ட்டு செல்லா இன்னும் நிறைய உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இந்த மாதிரி நல்ல படங்கள் கொடுங்க. அதை தாண்டி இந்த நட்பு கொடுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு அது கிடைக்கல நிறைய இடத்துல. இது எனக்கு கிடைக்கணும். இதுக்காக என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுங்க. ஓகே சூப்பர். விஷ்ணு, அது என்ன காருன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அது கண்டுபிடிக்க முடியலைங்க. அவர்கிட்ட ஒரு நாள் ஜென்ரலாக பேசும்போது கேட்டேன் இந்த மாதிரி கார் வாங்கணும்னு. அவர் வந்து ஃபேமிலி கார் தான் சொன்னார். நம்ம ஊரில் ஃபேமிலி கார்னால இனோவா தான். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹை கிராஸ் அதான் வந்து வாங்கி கொடுக்குறேன் நான். அதாவது எல்லாமே ஃபர்ஸ்ட் உங்களோட தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ரைடு ஒய்ஃபோடவா இல்லை விஷ்ணு அவர்களை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் ரைடு எடுக்க போறீங்களா காரில்? அது நடந்ததுன்னா அவ்வளோதான். நிறைய பேர் தான் ஏறலாமே. பிரச்சனை ஆகிடும். அது நானே சொல்லிவிடுவேன். நீங்கள் அவங்களே கூப்பிட்டு போயிடுங்க, நான் வரலைங்க. அந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப நல்லா புரியும் என்னங்கிறது. அதுக்குள்ளே நான் வரமாட்டேன். அண்ட் விஷ்ணு சார், எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட. அதாவது யூஸ்வலாக படம் ஹிட்டான பிறகு தான் கார் இந்த மாதிரி விஷயங்கள் கிஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா? அது என்ன ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க? அதான் நான் சொன்ன மாதிரி இது வந்து பர்சனலாக நான் கொடுக்குறேன். இது வந்து படத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த ஜேர்னி ஐ வேல்யூ ரிலேஷன்ஷிப்ஸ். நான் ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப வேல்யூ பண்ணுவேன். எஸ்பெஷலி சினிமாவில் அது வந்து லாங் லாஸ்டிக் ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லோரும் ஒத்துப்பீங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு டைரக்டர் கிட்டது, ஒரே டைரக்டர் சத்தியமாக சொல்கிறேன், செல்லா கிட்ட தான் எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் தான் நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் எப்படியோ ஃப்யூச்சரில் வாங்கிடுவார், அவரோட திறமையிலே வாங்கிடுவார். அதை நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும். சூப்பர் சூப்பர் சூப்பர். எந்த அளவுக்கு பிடிக்கும்னா அடுத்த படமும் என் கூட தான் சொல்லியாச்சு. விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸில் 2 படம் சைன் பண்ணிட்டாரு. அடுத்த 2 படம் வெளியே நான் விட மாட்டேன் அவரை சீக்கிரமாக. உங்க சிரிப்புக்கு என்ன சார் வில்லத்தனமான சிரிப்பு? சிரிக்கிறது வில்லங்கமா இருக்கு. அதுதானே எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த சிரிப்புக்கு என்ன சார் அர்த்தம்? டக்குன்னு சொல்லுங்க சார். மைக் உங்க கையில. அவ்வளவுதான் பண்ணுவார் அவர். எது கேட்டாலும் இப்படி தான் சிரிப்பார். பண்ணிடலாம். டைரக்டரே பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? தேங்க் யூ சார். ஆக்சுவலாக தான் இது போக இந்த ஆர்டிஸ்ட்லாம் சொன்னேன். இது போக இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. புதுசாக மோக்ஷா மேம், தாரக் சார் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். காயத்ரி மேம், ஆனந்தி, தீப்தி, ஷாலினி, நிறைய பேர், கல்கி சார் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இப்போது டெக்னீஷியன்ஸாக வந்து ஏற்கனவே சொல்லியாச்செல்லாம். டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பித்தா இன்னும் டைம் ஆகிடும். அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் என்னோடய
அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும். உங்களோட கோ டைரக்டர்? ஆமாம், சார் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ 3 படம் நான் பண்ணியிருக்கேன். 3 படத்துலையுமே கோ டைரக்டரு பேர் வரலையே தவிர அவர் சார் தான் கோ டைரக்டரு. என்ன எப்போவுமே அவர் தான் நிறைய எனக்கு இன்புட் கொடுப்பாரு. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இது செய்யலாம், அது செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால் வேறு எந்த கோ டைரக்டர் வந்தாலும் அவருக்கு பிடிக்காது. அந்த ஒர்க்கு கம்பேரிசனில் சார் எல்லாத்துலேயும் ஒரு பஞ்சு வச்சிடுறீங்க சார். இப்போ புரியுது சரியா எல்லாரோட ஜாரா பாப்பா ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக ஜாரா பாப்பா வந்து ஃபஸ்ட் ஷெட்யூலில் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் இருந்துச்சு. ஜாரா பாப்பா சரியாக டான்ஸ் பண்ணல. ஆக்சுவலாக பண்ணலன்னொன்னே விஷ்ணு சார் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த ஜாரா டான்ஸை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆக்சுவலாக அடுத்து ஜாரா வந்து ப்ராக்டிஸ் போய் அதே சாங் அது கிண்டல் பண்ணும்போது கூட நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, அப்பா அம்மாவுக்கு டான்ஸ் வந்து இல்லை, குழந்தைக்கு டான்ஸ் வர்றது, குடும்பத்துக்கே டான்ஸ் வரல, விட்டுருங்கலாம் சொன்னேன். ஜாரா வந்து அதை ஒரு இதாக எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி லாஸ்ட் ஷெட்யூலில் அதே சாங் சீக்வன்ஸ் வேறு மாதிரி வரும். ஒரே டேக்கில் ஆடி யூனிட்டே கை தட்டுச்சு ஜாரா பாப்பா. ஜாரா இப்போ எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெட் ஜெயண்ட் வந்து என்னோடய 3 படத்தையுமே ரெட் ஜெயண்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் ஜெயண்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆடியன்ஸுக்கு மறுபடியும் ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் ஜூலை 3 ஃபேமிலியோட தேட்டரில் வந்து பாருங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஒன் மோர் டைம் டைரக்டர் செல்லா சாருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கட்டா குஸ்தி 2 ஆடியோ லான்ச் டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூஸ்க்கு. உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூஸ்க்கு வாங்க. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட். விக்யூரா வெல்னஸ் அட்வான்ஸ் சயின்டிஃபிக் ஸ்லிம்மிங். நோ பெயின், நோ சர்ஜரி. இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டர். பவர்ட் பை டாக் டெவலப்பர்ஸ், சவுத் இந்தியாஸ் ட்ரஸ்டட் ஹோம் டெவலப்பர்ஸ் மற்றும் வின்லீஃப் பியூர் ட்ரீ, ஜுவாலா காட்டா அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ், டிஜிட்டல் பார்ட்னர் பிஹைண்ட் உட்ஸ். Grand Royal Tours, Max Gold, Cash for Gold. Call 04445454545. Vicura Wellness presents Gatta Gusti 2 audio launch. Powered by DAC Developers, digital partner behind Uts.